காஷாய உடை, அதற்குள்ளே கட்ட வேண்டிய படை, மடை திறந்தார் போல் பூந்து விட்டார்கள் தடை எதுவுமின்றி தபோதனர் வேடத்திலே. இனி அரைக்கணம் தாமதித்தால் சோழமண்டலம் அடிமையாகிவிடும். உடனே புறப்படுங்கள். ஆமாம், அதுதான் சரி. விடக்கூடாது, உடனே புறப்பட வேண்டும். பொறுங்கள், மன வலிமை இருக்கிறது நமக்கு தாயகத்தை விடுவிக்க. அதே நேரத்தில் மாற்றானின் படை வலிமையும் பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதோ ராஜப்பிரியனை உடனே பாண்டிய நாட்டுக்கு அனுப்புவோம். பாண்டிய நாட்டு படைகள் வந்துவிட்டால் நமது போராட்டத்தை உடனே துவக்கலாம். நல்ல யோசனை. இளவரசே, நீங்கள் உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள். அப்போதுதான் அன்னை, தந்தை, மனைவி ஆகியோருக்கு எந்தவித ஆபத்தும் அணுகாமல் கண்காணித்துக் கொள்ள முடியும். மற்றவைகளை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். மனோகரா, நீ உடனே புறப்படு. ராஜப்பிரியா, நீயும் பாண்டிய நாட்டுக்கு புறப்படு. யாரு? ஓ, ராணி வசந்தா தேவியா? சுவாமிகளுக்கு ஆண்டவன் நினைவு? ஆண்டவனை பற்றி அல்ல, ஆண்டு கொண்டிருப்பவனை பற்றி. உட்கார் விலாசி. பழரசம் மருந்துங்களே. முதலில் உன் பார்வரசம் அருந்துகிறேன் கண்ணே. உங்களை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது. கூப்பிட்டீர்களாமா? இல்லை, பொடி. கூட்டம், முல்லை தோட்டம், ரோஜா கொல்லை, மொத்தத்தில் இன்பத்தின் இல்லை. ஆமா, எத்தனை திட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக அரண்மனையின் முக்கிய பகுதிகளை எல்லாம் நமது ஆண்டு வேடம் தரித்த வீரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆணையிட்டால் போதும், போர் புருஷோத்தமன் கைது. போர் கூட தேவைப்படாது. புருஷோத்தமனை பட வீரர்கள் பலரை என் கைக்குள் போட்டு வைத்திருக்கிறேன். சபாஷ், போர் வந்தால் தான் என்ன? எதிரிப்படைகள் அரண்மனைக்குள் வந்த பிறகு யாரால் தான் எதிர்த்து ஜெயிக்க முடியும்? எதிரிப்படை அரண்மனைக்குள் மட்டுமா வந்திருக்கிறது? அந்த புறத்திற்கே வந்துவிட்டது என்கிறாயா? இது சரணாகதி. என் செல்வத்தின் செல்வமே, தாடியர 1000 பேரின் தமிழிசை கேட்டு வைரமணி தொட்டிலே உறங்க வேண்டிய நீ இந்த வைக்கோல் நிரம்பிய கூட்டிலே உருண்டு கொண்டிருப்பாய் என்று நினைக்க கூட இல்லையே இந்த பாவி. அத்தே, கண்ணே விஜயா, நீ இப்படி கஷ்டப்படவா என் மருமகளாக வந்தாய்? பிறகுதான் அத்தை, உங்களுக்கு உங்கள் அன்பு மகனுக்கும் இத்தனை வேதனைகள் எல்லாம் இந்த பாவையடி எடுத்து வைத்த பிறகுதான். இல்லை விஜயா, உன் மலரடிப்பட்டால் மண்ணும் பொன்னாகும். என் மாணிக்கமே, பொன்மாடத்தை தூசிமேடாக்கியவள் நீ அல்ல, புனிதவதி. அவள் வாழ்கிறாள் ஆனந்தத்தோடு. எப்படி இருக்கிறது? உன் விரல் பட்ட இடமெல்லாம் இனிக்கிறது. என் இதழும் சுவையவர் மட்டும்தான் இந்த கொய்யா. அதில் என்ன பொய்யா? அன்பா, எத்தனை நாட்கள் ஆகின்றன
இந்த ஆனந்தம் உண்டு. மீண்டும் உன்னை பார்க்க போகிறோமா என்று ஏங்கி தவித்தது ஏந்தடையே. பிரபு, இப்போது நாம் எங்கிருக்கிறோம்? சொர்க்கலோகத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம் கண்ணே. வைத்தியா வைத்தியா, என்ன அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. வா வா, போய் அம்மாவை காப்பாத்துவோம். நீ போய் உடனே மகாராஜாவை அழைத்துக் கொண்டு வா. அதான் சரி, சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை. அப்பா அப்பா அப்பா, என்னடா இது? அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போறாங்களா? புரியாப்பா, பாப்பா. இத்தனை விளக்குகள் ஏன் வசந்தி? ஏன், ஒரு விளக்கு போதுமா? அது கூட தேவையில்லை. அணையா விளக்கு நீ அருகே இருக்கும் வேண்டாம், காரியம் கட்டுவிடும். நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி வாருங்கள். யாரது? யாரா? பாதகி. பிரபு, அடியாளை பார்க்க கூடாது. தாங்கள் ஆண்டவன் கட்டளையாய். எதடி ஆண்டவன் கட்டளை? எது? அர்த்தராத்திரியில் அம்சதூளிகா மஞ்சத்தில் அந்த ஆண்டி பயலோடு நீ ஆனந்த கேளிக்கை நடத்த வேண்டும் என்பதா ஆண்டவன் கட்டளை? கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்புதான் மெய் மகாராஜா. சி, நாடகம் ஆடாதே. எங்கே அந்த ஆண்டி? அவர் தியான லோகத்தில் இருக்கிறார். உத்தியான லோகத்திலா? ஊர்கடக்கும் பதரை. இனியும் இந்த புருஷோத்தமனை ஏமாற்ற முடியாது. துரோகி, துஷ்டே. மகாராஜா, மகாராஜா, அமைதியாக ஆலோசனை செய்யுங்கள். அம்மாவை பழிவுறாதீர்கள். அவர்கள் உத்தமி. உத்தமி? உத்தமிக்கு லட்சணம் உரைக்க வந்தவள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோக வடிவமே. உன்னால் வந்தது தானடி இவ்வளவும்? உயிர் விடப் போகிறாள், உடனே வந்து காப்பாற்றுங்கள் என்று அலறினாய். உத்தமர் சத்தீசீலருக்கும் பத்தினி பத்மாவதிக்கும் களங்கம் கற்பித்தாய். அப்போதெல்லாம் தெரியாதடி நீ இந்த திருடியின் கண்ணக்கோல் என்று. மகாராஜா, உண்மையை சொல். நீயும் இந்த நாசகாரியம் என்னை ஏமாற்றி வாழ்ந்தது உண்மைதானே? சொல், சொல்லடி சொல். அவளை ஒன்றும் செய்யாதீர். நானே சொல்லுகிறேன். கணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்றேன். களங்கமற்ற பத்மாவதி கற்பிடந்தாள் என்று கதை கட்டினேன். என்னடா உண்மையெல்லாம் சொல்லுகிறாளே என்று யோசிக்கிறீரா? இதையெல்லாம் சொல்வது உம்மிடம் மன்னிப்பு பெற அல்ல. இனி உம்மால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மன தைரியத்தில். மோசக்காரி. மோசக்காரி? நானா மோசக்காரி? பல ஆண்டுகளாக என்னை வெறும் பள்ளியறை பதுமையாக மாத்திரம் வைத்துக் கொண்டு என் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற என் ஒரே ஒரு தனியாத ஆசையை கூட தரமட்டமாக்கி விட்ட நீரல்லவா மோசக்காரர்? உன் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் மறந்து விடாதே. இந்த பூமியை புருஷோத்தமன் சந்ததியிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. கனவு காணாதீர். வாழ்த்து பத்திரம் தயார் செய்து வையும் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு. கேசரிவர்மனின் புதல்வன் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு. நிறுத்தடி, நிறுத்து பேசி. பாவம், அது இப்போதுதான் புரிந்ததோ? பாவி பரத்தை, உன்னை உயிரோடு வைத்திருந்தால் உலகிக் கொண்டே இருப்பாய். யாரங்கே? வாருங்கள் வேகமாய். பிடியுங்கள் இவளை. பிடியுங்கள். நடக்காது. அஸ்தமித்து விட்டது உமது அதிகாரம். இவர்கள் என் வீரர்கள். அக்ஷயா, இவனை கைது செய். என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஆமா,
உம்மைத்தான் கைது செய்ய சொல்லுகிறேன். அதுவும் இந்த கடைசி ராஜ உடையுடன். அக்ஷயா, ஏன் நிற்கிறாய் அக்ஷயா? நடக்கட்டும். புருஷோத்தமா, புறமுதுகு காட்டி அறியாத உன் பரம்பரையின் புகழை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். வாளேந்திய உன் கரங்களிலே வஞ்சகி பூட்டிடும் விலங்கா. ஏ வீரபூமி, என்னை மன்னிக்க மாட்டாயா? சிரமசைத்தால் சிற்றரசர்கள் கப்பமுடன் வணங்குவர், சேனை தளபதிகள் சீறி எழுவர். அந்த செங்கோல் சிங்கத்தன் ராஜரீகம் இன்று சிறை கம்பிகளுக்குள் அடங்கிவிட்டது. அட கோழைகளே, ராஜ விசுவாசம் உள்ள வீரன் ஒருவன் கூட இங்கு கிடையாதா? இருக்கிறார்கள், அத்தனை பேரும் சிறைச்சாலையில். இரத்த செலவே இல்லாமல், கத்தி முழக்கம் கேட்காமல் வெற்றி முரசு கொட்டி இருக்கிறார் எங்கள் வேந்தன். வேந்தன்? வேல் பிடிக்க தெரியாமல் கமண்டலம் ஏந்தி களம் புகுந்த கபோதிக்கு பெயர் வேந்தன். அப்படியல்ல, உக்ரசேனர் புத்திசாலி. கட்டிலறையிலே இருக்கும் புருஷோத்தமரை எதிர்க்க கணைகளோ கேடயங்களோ தேவைப்படாது என தெரிந்திருக்கிறார். ஆகவே காவி கமண்டலங்களே போதுமென தீர்மானித்தார். போதுமடா, நிறுத்து. வேசி ஒருத்தியின் வலையிலே விழுந்துவிட்ட காரணத்தால் என் வீரம் விலை போய்விடவில்லை. யார் வேசி? வசந்தசேனை பத்தினி, பத்தரை மாட்டு தங்கம். இல்லை, என் பத்தரை மாத்து தங்கத்தைத்தான் பாதாள சிறையிலே போட்டேனே பாவி. பத்மாவதி, நீதான் பத்தரை மாத்து தங்கம், நீதான் பத்தரை மாத்து தங்கம். உன்னை பழிகூறிய பாதகனுக்கு சரியான பரிசு கிடைத்து விட்டது பத்மாவதி. வருந்தி பயனில்லை. இனிமேல் நாளை காலையில் வசந்தனுக்கு பட்டாபிஷேகம். வசந்தன் அந்த வஞ்சகையின் மகன், வக்ர மூளைக்காரன், வளமாறிய எமது பூமியின் வருங்கால காவலன். ஐயகோ மனோகரா, ஆள பிறந்த என் செல்வமே, உன்னை சாக துரத்திய சண்டாளனுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. மனோகரா, உனக்கும் உன் மாதாவுக்கும் கண்மணி விஜயாவுக்கும் எத்தனை இடையூறுகள் செய்தேன். அதற்கெல்லாம் யாரிடம் மன்னிப்பு கேட்பேன்? நீ எங்கிருக்கிறாய் மனோகரா? 1000 குற்றம் செய்திருந்தாலும் தந்தைக்கு ஆபத்து என்றால் தலை கொடுக்க ஓடி வருவாயே. உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? மனோகரா, மனோகரா, நீ எங்கிருக்கிறாய் மனோகரா? இங்கேதான். எங்கே எங்கே என் மனோகரன்? மனோகரா எங்கே? மனோகரா, 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 மனோகரா. இன்ப நாளிதே இதய பாடுதே, ஈருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிதே, இன்னிசை கீதம் பாடுதே, பாடுதே. ஈருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிதே,
அம்மா அம்மா, சிறைச்சாலையில விஜயா அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? அக்ஷயா, அக்ஷயா, பாதாள சிறையில் கிடக்கும் விஜயா குழந்தை பெற்றிருக்கிறாளாம். என்ன அக்ஷயா? அழியப் போகும் நேரத்தில் அரும்பு முளைத்திருக்கிறதே. ஆமாம், அதைத்தான் கிள்ளி எறிய வேண்டும். நீ நானா? உன்னை விட யார் இருக்கிறார்கள் இந்த காரியத்துக்கு? இந்தா, இதை வைத்துக்கொள், இப்பொழுதே போ. இல்லை, இவளை மனோகரா, ஆத்திரப்படாதே, அவசரத்துக்கு அடிமையாகாதே. அரண்மனை முழுதும் எதிரிகள். அன்னையோ சிறையில், தந்தையோ சதிக்கிறார். வாழ் நீட்டி பாய்கிறாயே, உன் வாடாமலர்களை யார் காப்பாற்றுவது? வண்ணக்கிளிகளை யார் காப்பாற்றுவது? நாளை ஆக வேண்டிய காரியங்களை ஆலோசிப்போம். இனியும் என்ன ஆக வேண்டியது? நாளை வசந்தன் பட்டாபிஷேகம். நிச்சயமாக. ஆனால் அதற்குள் நாடு நம் வசமானதை அறிவித்து விட வேண்டும். அறிவிப்பதால் ஏதாவது ஆபத்து? ஆபத்து? யாரால்? என்னை எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உற்சாக வெள்ளத்தில் உயிரோடு இருக்கும் மனோகரனை மறந்துவிடக் கூடாது. அம்மா, நீ யார்? நான் மனோகரன் என்னை அனுப்பினார். மனோகரனா? என் கண்மணி சுகமாக இருக்கிறானா? அத்தே, அவர் எங்கே இருக்கிறாரா? சதா உங்கள் இருதயத்திலேயே இருக்கும் அவர் வேறு எங்கே இருப்பார்? யாரப்பா நீ? அதை பிறகு சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இதை விட்டு தப்பிவிட வேண்டும். என்ன? ஆமாம், மனோகரனின் ரகசிய ஏற்பாடு. இதோ முத்திரை மோதிரம். பயமின்றி, யாருடைய தடையுமின்றி வெளியேறிவிடலாம். புறப்படுங்க. தந்திரமாக தப்பியோடுவது கூடாது. முடியாது. மகாராஜாவின் உத்தரவை மீற முடியாது. மனோகரனிடம் சொல்லிவிடு. விஜயா, தம்பி, மனோகரனிடம் சொல். எனக்கு ஒரு செல்வ பேரன் பிறந்திருக்கிறார் சிறைச்சாலையில் என்று. இந்த பேரனுக்கு வரும் பேராபத்தை நீக்கத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிறேன். அரச கட்டளை அரசியே மீறுவதா? முறையல்ல. அப்படியானால் ராஜகுமாரி, அந்த குழந்தையாவது கொடுங்கள். குழந்தையா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால். அத்தே, நீங்கள் நம்பாதீர்கள். குழந்தையை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை இல்லை, முடியாது. நீ போய்விடு வெளியே. மகாராஜா, அட்சயர் வந்திருக்கிறார், பார்க்க வேண்டுமா? வந்து விட்டானா? உள்ளே வரச்சு. வெற்றி செய்தியோடு வந்திருப்பான். விஜயாவின் குழந்தையை கொன்று விட்டு வந்திருப்பான். அவனுக்காக இந்த பரிசு. உங்கள் தளபதி மிகவும் தந்திரசாலி. அதில் சந்தேகம் என்ன? ஓ, வா அக்ஷயா, வா வா. என்ன அக்ஷயா? யார்? இவனா அட்சயன்? ஆமா. இல்லை, நான் தான் உண்மையான அக்ஷயன். உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அக்ஷயன் அம்மணி. என்ன? ஆமா மகாராஜா, என்னை கட்டி போட்டார்கள். இப்போதான் தப்பி வந்தேன். கட்டி போட்டார்கள்? யார்? மனோகரன். மனோகரன்? அப்படியானால் இங்க இருக்கிற அட்சயன்?
மனோகரன். அப்படியா? எங்கே அவன்? சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கிறான். விடக்கூடாது. சரி, எங்கே அந்த குழந்தையை கொஞ்சம் கொடுங்கள். மனோகரனுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கூடாதா? அத்தே, நீ போகிறாயா இல்லையா? சூழ்ச்சிக்காரா? இல்லை விஜயா, என்னை தெரியவில்லையா உனக்கு? மனோகரா. அத்தா. விஜயா, என்னை தெரியவில்லை? பிடியுங்கள் அவனை. மனோகரா, இந்த முறை நீ தப்ப முடியாது. பார்ப்போம் முடியாதையும். நாசமாகிவிட்டது, எல்லாம் நாசமாகிவிட்டதம்மா. நாசமா? அதற்கு நாள் குறித்திருக்கிறேன் மனோகரா. அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் உன் குழந்தைக்கு மரணாபிஷேகம். அத்தே, அத்தே. அம்மா, அப்பா சிறையிலே பூட்டப்பட்டு விட்டார். தங்கள் ஆணையை மீற முடியாத என்னால் இந்த பாதகியின் உத்தரவுக்கு பணிந்தேன். இந்த பாவியின் கரங்களால் பாதாள சிறையில் பூட்டினேன். இழுத்து செல்லுங்கள். அம்மா, உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண பிடிக்கிறார். இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். கலக்கி தவிக்கிறார் அம்மா, கலக்கி தவிக்கிறார். அம்மா, அம்மா. ராஜப்பிரியனாகத்தான் இருக்க வேண்டும். பாண்டிய நாட்டு சேனையோடு வருகிறான். நீங்கள் புறப்படுங்கள். இதோ நான் வந்துவிட்டேன். மனோகரா, உன் உடலைத்தான் எங்களால் கட்டிப்போட முடிந்தது, உயிரை கட்ட முடியவில்லை. அது வெகு சீக்கிரத்தில் விடுதலடைந்து வேறு உலகம் போய்விடும். ஐயோ பாவம், இந்த மழலை குழந்தை மாதாவை அழைக்கிறது. பரிதாபத்துக்குரியவனே, வாய் வலிக்க தாயை ஏன் அளிக்கிறாய்? கொஞ்சம் காத்திரு, உன் பாட்டி இருக்கும் லோகத்திற்கே உன்னை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம், முதலில் குழந்தை, பிறகு மனோகரன். அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொல்ல வேண்டும். அச்சயா, போ, குழந்தையை கொண்டு வா. என்னது? யார் கட்டி போட்டது? வசந்தா, வா இங்கே. முடியாது, எல்லாம் உன்னுடைய வேலைதானா? அம்மா, அண்ணன் அவுத்து விடு. வசந்தா, சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். என் பிரியமுள்ள அப்பா, பெரியம்மா, அண்ணி எல்லாரையும் சிறையில போட்டேன். அண்ணனையும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். இதை என்னால அனுமதிக்க முடியாது. அண்ணா, வசந்தா, வா இப்படி. அண்ணா, அறுத்தறி, அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுத்தறிண்ணா, தூளுதா அறுத்தறி. விடம்மா என்ன, விடு என்ன. வசந்தா, விடம்மா. வசந்தா, சும்மா இரு, எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்கிறேன். அண்ணனை கட்டி போட்டு கொள்றது தம்பியின் நன்மைக்காகவா? அண்ணே, நீ ராஜாவாக வேண்டாமா? ராஜாவா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஒன்னாட்டம் ஒரு ராணி வந்து சிறையில போடுவா. செத்தாலும் ஜாகிறேன், அந்த சிம்மாசனம் வேண்டாமா? ஐயோ, எல்லாம் என் தலைவிதி. என் வயிற்றிலே வந்து நீ பிறந்தாயே, அதுக்கு தான் நானும் கவலைப்படுறேன். வாயை மூடு. முடியாது. முடியாதா? அம்மா, அம்மா, அம்மா,
இந்த சின்னஞ்சிறு சிசு என்னப்பா குற்றம் செய்தது? ஒரு குற்றமும் செய்யவில்லையே இந்த குழந்தை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மகாராணி உத்தரவு. யாருடா மகாராணி? போவழியே, என் குழந்தையை கேட்க நீங்கள் யார்? அந்த பத்திரகாளி இடத்திலே சொல். பாண்டிய நாட்டு ராஜகுமாரி தான் பெற்ற பைந்தமிழை தர மறுக்கிறாள் என்று துணிவிருந்தால் நேருக்கு நேர் போரிட்டு பெற்றுக் கொள்ள சொல். பொறுமையா இரு. அத்தே, என் குழந்தையை கொடுத்து விட சொல்லுகிறீர்களா அத்தே? அந்த கொலைகாரனிடம் குஞ்சுகளை கொல்ல வட்டமிடும் பருந்தை கோழிகள் கூட எதிர்த்து போராடுமே அத்தே. அவைகளை விட தாய்மை உணர்ச்சியற்றவளா நான்? தாய்மை உணர்ச்சியற்றவளா நான்? என்னை கொன்றுவிட சொல்லுங்கள். என் உயிர் போன பிறகு என் ஜீவ ஓவியத்தை எடுத்துக்கொண்டு போகட்டும், எடுத்துக்கொண்டு போகட்டும். ஐயோ, அத்தை, என்னை கொன்று ஒன்றும் செய்யாது. அத்தை, இது போன்ற ஒரு பலி கொடுத்த பிறகு வசந்தனின் பட்டாபிஷேகம் நடைபெறுவது சாஸ்திரப்படி சாலச் சிறந்த காரியமாகும். ஆமா, அந்த வாய்ப்பு நமக்கு வலுவிலே கிடைத்திருக்கிறது. வசந்தன் அதிர்ஷ்டக்காரன். சோழ சாம்ராஜ்யத்தின் இளம் தென்றல், பாவம் பச்சிளங்குழந்தை. அப்பன் செய்த பாவத்திற்காக இந்த அரும்பு கசங்கி போகிறது. மனோகரா, உன்னுடைய அழகான குழந்தையின் திருமுகத்தை ஒருமுறை பார்த்துக்கொள். நீ அடக்கி வைத்திருக்கும் ஆவலை எல்லாம் உதட்டில் தேக்கி உன் குழந்தையின் இளங்கன்னத்தில் கடைசியாக ஒரு முத்தம் கொடு. கண்ணீரால் குளிப்பாட்டு உன் பிள்ளை கனியமுதை. சிரிக்கிறாய், பாவம். நன்றாக சிரி. அழுது கொண்டு பிறந்தனே, சிரித்துக் கொண்டு சாகிறாய். பாண்டிய ரத்தமும் சோழ ரத்தமும் அல்லவா உன் உடம்பில் பாய்ந்தோடுகிறது. அதனால் மகிழ்ச்சியோடுதான் மரணத்தின் தொட்டிலில் தூங்குவாய். சீக்கிரம். கொலைவாளை முதலில் என் மீது வீசுங்கள். அதுதான் முடியாது. மரண தேவதையின் கொடிய வாயிலே இந்த குழந்தை விடுவதை நீ கண்குளிர பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் சோழ பரம்பரை சுக்கு நூறாக தெரித்து தூள் தூளாக சிதறுவதை நான் பார்த்து பரவசமடையப் போகிறேன். நிறுத்து வசந்தி, நிறுத்து. பல ஆண்டு காலம் என் பர்த்தாவை உன்னுடையவராக்கிக் கொண்டு என் வாழ்வை நிலவில்லா வானமாக்கினார். பொறுத்துக் கொண்டேன். சபா மண்டபத்திலே சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே சாம்ராஜ்ய மகாராணி போல அமர்ந்து கொண்டாய். அதையும் பொறுத்துக் கொண்டேன். பொல்லாத மொழி பேசி கொல்லாமல் கொன்று போட்டாய். அதையும் கூட பொறுத்துக் கொண்டேன். புலியலையன் புதல்வன் சீறி எழுந்த போதெல்லாம் உறைவிட்டு கிளம்பிய வாளை உடனே தடுத்து உன் உயிரை காப்பாற்றியிருக்கிறேன். காரணம் என்ன? கத்தி முனையிலே சோழ நாட்டின் சொர்ண விக்கிரகத்தை நிறுத்தியிருக்கும் புத்தி கேட்டவளே, உன்னைத்தான் கேட்கிறேன். நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் என்ன? அது உன் பூர்வ ஜென்ம வினை. இல்லை, புருஷன் மீது வைத்த அன்பு. அவருடைய பொருள் நீ. அந்த பொருளுக்கு தீங்கு செய்து கணவருக்கு கவலை உண்டாக்க கூடாது என எண்ணினேன். ஆனால் இன்று நீ என் கணவரையே காராகிரகத்தில் அடைத்து விட்டாய். வசந்த சேனை, இதுவரை நான் காட்டிய பொறுமையின் பெயரால் கேட்கிறேன். உனக்கு நாடுதானே வேண்டும். எடுத்துக்கொள், நடத்த உன் ராஜ்யத்தை. எங்களுக்கு காடு போதும். எங்கள் எல்லோரையும் விட்டுவிடு. உங்களை விட்டு விடுவா? கனவு காணாதே. சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடு இன்னும் அரை நொடியில் என் காலடியில் குவியப்புகிறது. வசந்த சேனா, உண்மையின் சொரூபம் புயலாக உருவெடுத்தால் அந்த சாம்பல் மேட்டில் நீ அமிழ்ந்துடுவாய். ஜாகிரதை. என்னையா பயமுறுத்துகிறாய்? ஆமா, உன்னைத்தான். வான் பொய்யா நாடு, மான் துள்ளும் காடு, தேன் பொழியும் வீடு எங்கள் சோழ மண்டலம். அங்கே காதல் கமண்டலம் ஏந்தி வந்தவளே, சுந்தர வாழ்வை சூறையிட்டவளே, வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாழ இடமளித்தேன். இன்றோ ஆழ்வதற்கு நீ, மாழ்வதற்கு நாங்கள் என்றா ஆணவம் பேசுகிறாய். இல்லை, உன்னுடைய அழிவுக்கு நீயே ஆழத்தி எடுக்கிறாய். வீணே அழிந்து போகாதே. அம்மா, சாம்ராஜ்யத்தின் மேன்மையை காப்பாற்றுவதற்காக நீ வீறு கொண்டு எழுந்து வீர காவியம் தீட்டும் போதெல்லாம் எழுத்தாணியை மறைத்து
சரிதான். தாயின் நாளையை தலைமையில் கொண்ட என் தங்கமே, அநீதியை அழித்துவிடு என்று உன் அன்னையை இப்போது உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் என் செல்வமே. அழிந்தது, எல்லாம் அழிந்தது. இல்லை அம்மா, இல்லை. அநீதியை அழைத்து விடு என்று என் அன்னையை இப்போதாவது கட்டளையிடுங்கள். கடைசி நேரம், கடைசி வேண்டுகோள். என் தமிழ் தாயே, இந்த சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைபெற்று விட்ட குள்ளநரி இந்த ஆட்சிபீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? ஆள் வேண்டாம், வாய்மொழி என்று போதும். பட வேண்டாம், தாயின் படை நீக்கிறார் போதும். கட்டம் தர வேண்டாம் தாயே, ஒரு கஞ்சாடை போதும். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. எங்கே தாயே உத்தரவு? உத்தரவு கொடுங்கள். தெரியாமல் ஆக்கி விடுகிறேன் இவர்களை. என் அருமை செல்வமே, உன் தந்தையின் நன்மைக்காகத்தான் உன் வீரக்கரங்களை கட்டி போட்டேன். இந்த விஷமக்காரியின் முன்னே சிரம் தாழ்த்துகின்றேன். யாருக்காக பொறுமை பொறுமை என்று சொல்லி வந்தேனோ அவரையே சிறையில் போட்டுவிட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை? மனோகரா, பொறுத்தது போதும். பொங்கியது என் முதல்வரை, தாயின் நாளை கிடைத்து விட்டது. அம்மா, புறப்படு. அம்மா. நான் முதலில் உள்ளே போகிறேன்.
மகாராஜாவை விடுதலை செய்யுங்கள். வாழை கீழே போடும், இல்லாவிட்டால் உன் குழந்தை சின்னாபின்னமாக நசுங்கிவிடும். குழந்தையை பற்றி கவலைப்பட வேண்டாம், தொடரட்டும் உங்கள் வேலை. அழைக்க கூடாதா? சொல்ல தம்பி, இந்த பாதி வீழ்ச்சியை கட்டாரு மீது பட்டிருந்தா எவ்வளவு வழியோட கஷ்டப்படுவேங்க. நீ வாழ வேணும், நான் நீதான் நாட்டை ஆள வேண்டும். அடி பாவி, கடைசியில் வசந்தரையும் கொண்டு விட்டாயா? வேண்டாம், அவளை என்னிடம் விட்டு விடுங்கள். அந்த நல்ல காரியத்திற்காக நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன். ஒரே வீச்சில் அவள் சாகக்கூடாது. இறுதி மூச்சு வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல வேண்டும். எங்கே ஓடுகிறாய்? ஆள பிறந்தவளை அடங்கா தாரி. சத்தீஸ்வரன், என்னை மன்னித்து விடும். பத்மாவதி எங்கே? என் பத்மாவதி எங்கே? ராஜபிரியா, ராஜபிரியா. எங்கே போய் விடுவாய்? தெரிகிறதாடி என்னை? நன்றாக பார். சாகவில்லையடி கேசரிவர்மன். உன்னை பழிவாங்காமல் சாவானா? ஆணவம் பிடித்தவளே. நீங்கள் என் புருஷன், நான் உங்கள் மனைவி இல்லையா? புருஷன் புருஷன் மனைவி என்ற வார்த்தைக்கு புதகராதி தயாரிப்பவளே. நீ போல துடித்து மடிந்து போ. அழிந்து போ. மாமா, அம்மா விஜயா, பத்மா, என் இதயராணி, என்னை மன்னித்து விடுங்கள்.
மனோகர், மைந்தனே, மன்னிக்க முடியாத குற்றத்தை உனக்கு நான் செய்திருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. அதையெல்லாம் மறந்து விடுகிறேன்.